கிட்னி திருடக்கூடிய ட்ரம்ப் ஐயோ பாவமே இவ்வளோ மோசமான நிலைக்கா தள்ளப்பட்டாரு அப்படின்னு கேட்டால் நடந்த நிகழ்வுகள் அந்த மாதிரி ஸ்டாமர் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் ட்ரம்ப்புக்கு அவ்வளவு பெரிய ஒரு பாராட்டு மழையை கொடுத்துருக்கு. அதைத்தான் இப்படி ஒரு ஜாடையில் சொல்லியிருக்கோம். இது உண்மையிலேயே ஒரு கோயின்சிடென்ஸ் தான். கண்டிப்பாக இது ஒத்துப்போகும். நீங்கள் வேணால் பாருங்களேன் வீடியோவில். இஸ்ரேல் படைகளை சிறைபிடித்த ஹிஸ்புல்லா வெயிட்டான ஒரு கச்சேரி ஒன்று நடத்தியிருக்காங்க. லெபனானில் இப்படி ஒரு சம்பவத்தை இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. முட்டிக்கால் போட வச்சு கையை பின்னாடி கட்ட வச்சு அந்த காட்சியை பார்க்கணுமே, ஐயோ அப்போ வா அப்படிதான் இருக்குது. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஈரானுடைய இராணுவ பேச்சாளர் இவர் தான். அவ்வப்போது செய்தி தொடர்பாளராக மாறி சில செய்திகளை பதிவு செய்வார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மறைவிடங்கள் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் 500க்கும் மேற்பட்ட அமெரிக்க படைகள் கொல்லப்பட்டோ அல்லது காயமடைந்தோ உள்ளனர் அப்படிங்கிற செய்தியை ஈரான் சைடில் இருந்து சொல்கிறாங்க. சரி, அதாவது எந்த பகுதி? ஈரானுடைய ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, அந்த பகுதிக்குள்ளே வந்த தரைப்படையை சேர்ந்த அந்த யூஎஸ் ட்ரூப்ஸ் அட்டாக் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இவங்க சவுதியில் வச்சே ஒரு பெரிய அட்டாக்கை ஈரான் நடத்துகிறாங்க ஏர் ஸ்ட்ரைக் மூலிமா. அதில் ஏகப்பட்ட அந்த எல்சியு டீம் சொல்லியிருந்தேன்ல, 6 கப்பல் 6 போட், அதில் பெரிய அளவிலான பாதிப்பு அமெரிக்க படைகள் ஏற்பட்டது அப்படிங்கிறது. அதற்கு தொடர்ச்சியாக தான் இந்த செய்தி தொடர்பாளர் இந்த செய்தியை பதிவு செய்கிறார். தொடர்பான காட்சிகள் நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. در مخفیگاه دوم بیش از 100 نفر در دبی پنهان شده بودند که هر دو مکان شناسایی و مورد هجوم موشک‌ها و پهپادهای نقطه زن دلاورمردان نیروی هوافضا و نیروی دریایی سپاه پاسداران انقلاب اسلامی قرار گرفتند که تلفات بسیار سنگین. ஓகே, இந்த மாதிரி ஐஆர்ஜிசி ஒரு பெரிய சாகச நிகழ்த்தினதா அவர் சொல்றாரு. இந்திய மாலுமி ஒருத்தர் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று ஷேர் பண்றாரு. ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையான மோதல்ல ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை பாதிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் இங்கே பல கப்பல்கள் சிக்கி தவிக்குது, இந்திய கப்பல்கள் மட்டும் கடந்து போகிறதுக்கு அனுமதிக்கப்படுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இந்தியா ஒரு புத்திசாலித்தனமான நாடு தான் அப்படிங்கிறதையும், ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பவர் ஆக்ஷன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார். இது ஒரு கைதேர்ந்த ஆட்டமாக தெரிகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒரு இந்திய மாலுமி இப்போ வீடியோவாக எடுத்து பதிவு செஞ்சிருக்காரு. इंडिया अपना रास्ता खुद बनाता है और दुनिया उसे इग्नोर नहीं करती. जहां स्टेट ऑफ हॉर्मोज में बहुत से जहाजों को रिस्ट्रिक्ट किया गया था, कंट्री के जहाजों को, सो इंडिया जो है वो न्यूट्रल नहीं है. इंडिया एक स्मार्ट पावर है, मास्टर प्लेयर है. तो जहां पूरी दुनिया जो है वो लड़ाई में उलझी पड़ी है, इंडिया अपना गेम खेल रहा है. ரஷ்யா இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை நோக்கி நகர்ந்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் அமைதிக்கு வழிகொள்வதற்காக நாங்கள் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் இது 2 நாடுகளும் ஓகே சொன்னால் மட்டும்தான் நாங்கள் உள்ளே வருவோம், மற்றபடி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளே இருக்கும், தேவைப்பட்டால் எங்களுடைய அந்த மத்தியஸ்தன் நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஆப்கானிஸ்தான ரஷ்ய சிறப்பு ஜனாதிபதி தூதர் ஜமீர் கபுலோவ் இவர் ஸ்புட்னிக் அப்படிங்கிற அந்த நியூஸ் சேனலுக்கு இப்போ பேட்டியாக கொடுத்துருக்காரு. ஈரானில் இருக்கக்கூடிய போர்ஜெட் அப்படிங்கிற நகரத்தில் குடியிருப்பு பகுதி மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் ஏகப்பட்ட சேதம் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கு. இதில் மீட்பு பணியாளர்கள் உயிர் பிழைத்தவர்களை தேடி வராங்க. நிறையா பேர் இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வெளியாக இருக்குது. தொடர்ச்சியாக ஈரான் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதலையும் நிகழ்த்தி வருது. இஸ்ரேல் மீதும் ஈரான் கொடூரமான தாக்குதலை இரவு நேரத்திலையும் நிகழ்த்தி வருது. இது தொடர்பான காட்சிகள் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை பாருங்கள். மீட்பு பணிக்கு இடையில் ஒரு பெரிய ஒரு வேலை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஈரானியர்கள் தங்களுடைய வீடுகளில் புதைஞ்சு போய் இருக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. லெபனானில் இருக்கக்கூடிய கலிலேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அங்கே டஜன் கணக்கான இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வீரர்கள் சரணடைஞ்சிருக்காங்க. யாருக்கிட்ட? ஹிஸ்புல்லா படைக்கிட்ட அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இதில் சிறைபிடிக்கப்பட்ட வீரர்களுடைய காணொலியையும் ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்காங்க. அதில் நிறையா வீரர்கள் பார்த்திங்கன்னா இஸ்ரேலிய ஐடிஎஃப் வீரர்கள். அவங்கள வீரர்கள்னு சொன்னால் சில பேர் கோவப்படுவீங்க, பட் இஸ்ரேலை சேர்ந்தவங்கள அப்படி தான் அழைத்தாக வேண்டும். ஏன்னா அவங்க தான் உலகத்தினுடைய அதிபுத்திசாலிகளாச்சே. சரி, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? மெதுலா அருகே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸில் ஹிஸ்புல்லா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்கள இப்போ சிறைப்பிடிச்சு வச்சிருக்கு ஹிஸ்புல்லா.
இது தொடர்பான ஆதாரங்களை சேனல் 13 இஸ்ரேலிருந்து வெளியாகக்கூடிய செய்தியும் உறுதிப்படுத்தியிருக்கு. கத்தார்லேருந்து வெளியாகக்கூடிய அல் ஜசீராவும் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. லெபனானில் பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஒவ்வொரு வீடுகளையும் தேர்ந்தெடுத்து லெபனானில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. இந்த செய்தியை அங்கே இருக்கக்கூடிய அல் மனார் அப்படிங்கிற அந்த செய்தி சேனல் மூலியமாக தான் உலகத்துக்கே செய்திகள் போகுது. அந்த செய்தி சேனலை முடக்கிறதுக்கு தேவையான வேலைகளை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக களத்தில் நின்று ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணக்கூடிய ஜேர்னலிஸ்ட் மீது அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு லேடி ஜேர்னலிஸ்ட், ஒரு ஜென்ஸ் ஜேர்னலிஸ்ட் 2 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். அவங்களுடைய பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அலி ஜூஆயப் அண்டு பதினா புதுனி அப்படிங்கிற பேர். இந்த 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல். ஒரு ஜேர்னலிஸ்டினுடைய மரணம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஒரு பேனாவினுடைய அந்த நுனியம் உடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு புத்தகத்தில் அடுத்தடுத்து எழுதப்படக்கூடிய பக்கங்களை ஃபில்லப் பண்ண முடியாமல் போகிறதுக்கு சமம். அது மிகப்பெரிய வரலாற்று பிழை. அப்படிப்பட்ட ஒரு பெரும் பிழையை இப்போ இஸ்ரேல் செஞ்சுருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இஸ்ரேலை ஒரு பத்திரிகையாளனாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஈரானிய அரசு தொலைக்காட்சி IRIB வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா, ஹைபாவில் இருக்கக்கூடிய மின்னணு போர், அதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருக்குல்ல, அது ப்ளஸ் ரேடார் சார்ந்த மிக முக்கிய மையங்களை இலக்காக கொண்டு மிகப்பெரிய ஆளில்லாத விமான தாக்குதல் அலை ஒன்று விரைகிறது அப்படிங்கிற செய்தி. அதாவது இந்த ட்ரூ ப்ராமிஸ் 4ல் 83 வரைக்கும் இந்த வேவ் ஃபார்ம் ஆகி ஓடிட்டு இருக்கு. சரியா? இது தொடர்பாக அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரையும் முறியடிக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ ஈரான் செஞ்சு காட்ட போகிறாங்க. இது தொடர்பாக நாளைய செய்தி அதுவாகத்தான் இருக்கும். துருக்கியினுடைய உளவுத்துறை தலைவர் எந்த ஒரு அமைதி ஒப்பந்தத்தையுமே இஸ்ரேல் சீர்குலைக்க தான் முயற்சி பண்ணுது. அமெரிக்காவும் ஈரானும் இப்போ இறங்கி பேச்சுவார்த்தைக்கு முதற்கட்டமாக சம்மதம் தெரிவிப்பதாக விட்காஃப் அப்படிங்கிற ட்ரம்பினுடைய நண்பர் இப்போ சொல்லியிருந்தாரு. போர் தொடங்கியதிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையையும் முயற்சியையும் முறியடிக்கிறது ஒன்று தான் இஸ்ரேலுடைய வேலையாக இருக்குது. ஏன்னா இந்த போர் தொடர்ச்சியாக நடந்தால் மட்டும்தான் கிரேட் இஸ்ரேல் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய அதிபயங்கரமான நம்பிக்கை அப்படின்னு இப்ராஹிம் கலின் இப்போ செய்தியாக சொல்லியிருக்காரு. யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று இப்போ சொல்லியிருக்காரு. சற்று முன் அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு 1-to-1 இன்டர்வியூவில், நீ என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் கேலி செய்து கொள், ட்ரம்ப்பை பார்த்து ஸ்டாமர் சொல்கிறார். ஏற்கனவே ஸ்டாமர் அசிங்கப்படுத்தின நிகழ்வுகள் இருக்கு. ஆனால் தோல்வியடைந்து வரக்கூடிய உனது போருக்கு பலியாடாக என்னுடைய பிரிட்டிஷ் குழந்தைகளை நான் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன? அமெரிக்கா போரில் தோத்துருச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. தொடர்ச்சியாக நீ தோல்வியடைந்த அந்த போரில் என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய நாட்டினுடைய பிரஜைகளை நான் அனுப்பி மிலிட்ரி மேன்ஸ் அனுப்பி சாகடிக்க விரும்பலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. இது உண்மையிலேயே நம்ம வச்சுருக்கக்கூடிய டாபிக் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ட்ரம்ப்பு கிட்னி திருடுறதுல பயங்கரமான ஆள். இந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த சீனு? வடிவேலும் இந்த மீசக்காரரும் உட்காந்துருக்கிற சீனு, ரைட்டா? வடிவேலு அவர் பக்கத்தில் உட்காரும்போது தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லி தள்ளி உட்கார சொல்லுவார். முரட்ட ஆளாக இருப்பான் போல அப்படின்னு வடிவேலு கூட பயப்படுவார். திடுதுப்புன்னு ஒரு சின்ன பையன் நின்றுட்டு வாடா வாடான்னு சொல்லி கூப்பிடுவான். உடனே உனக்கு வேணா ரோசம் இல்லாமல் இருக்கலாம் யா, உன்னைய போடான்னு சொல்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு அவனை துரத்திட்டு போவாப்புல. லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு வண்டிக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு கிட்னியை உருவிட்டு ரோட்டில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் சொல்லுவார், நான் தான் உன்னைய போவேணான்னு சொன்னனே, கேட்டியா? இப்போ பார்த்தியா, போனியா, கதவை மூடியிருப்பாங்களே, கிட்னியை உருவிருப்பாங்க. யோ இவ்வளோ விவரமாக சொல்கிறியே, போகும்போதே தடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி கதறுவாப்புல வடிவேல். அப்போ தான் அந்த மீசக்காரர் சொல்லுவார், நான் தான் உன்னை போவேடான்னு தான் சொன்னனே, நீ தானே போய் வீரம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு உருவிட்டு விட்டாங்களா அப்படிங்கிற கதையாக அந்த ஜோக்கு முடியும். அது மாதிரி தான் ஸ்டாமருடைய நிலைமை. ஆனால் ஸ்டாமர் என்ன பண்ணுறாரு, மீசையே இல்லாட்டியும் அந்த மீசக்காரரை விட தெளிவான ஒரு முடிவு எடுத்துருக்காரு. எப்படி? போருக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு. என்ன சந்தேகம் இருந்தால் பாருங்கள், அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் மீசையே இருக்காது இல்லையா? And I act in the British national interest and always will. So whatever the pressure, whoever it's coming from, I'm not going to waver on this. I will put the British national interest first. I don't think it's in our national interest to get dragged into this war. It is in our interest to protect British lives and British interests and our allies in the Gulf region. And that's what we're doing. மீசை இல்லாட்டியும் அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கார். அதுக்காக மீசை வைத்திருப்பவர்கள் மட்டுமே பெருமையானவர்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல.
மனிதர்கள் எல்லாருமே சமமானவங்க தான். ஈரானுடைய ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு, சவுதி அரேபியாவினுடைய அல்கார்ஜ் அப்படிங்கிற தளத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வரிசை கட்டி நின்றியே இப்படி அனாமத்தை போயிட்டியே அப்படிங்கிற அளவுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய ஏரோப்ளைன்லாம் படுத்து கிடக்கு. சரியா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த KC-135 இருக்குல்ல, அந்த வான்வெளியிலேயே எரிபொருளை நிகழ்த்தக்கூடிய நிகழ்வு நிரப்பிடும் அதுவே வான்வெளியிலேயே. அப்படிப்பட்ட விமானங்கள்லாம் நிறையா இருந்தது. அதை பூரா அடித்து உடச்சிட்டாங்க. பத்தாததுக்கு ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தது. அதன் மீதும் அட்டாக் நடத்தியிருக்காங்க ஈரான். ஒரு பெரிய தீ விபத்து அப்படிங்கிறது இந்த USS ஜெரால்டு ஃபோர்டு அப்படிங்கிற அந்த கப்பலில் நடந்ததாக நம்ம செய்தியாக படிச்சிருந்தோம். அது மட்டும் இல்லை, அது தொடர்பான மிக முக்கியமான ஒரு வீடியோவையும் நம்ம வெளியிட்டிருந்தோம். இப்போது அந்த USS ஜெரால்டு ஃபோர்டு கப்பல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி ட்ரேஸ் பண்ணும்போது அது இப்போது குரோஷியாவில் பழுது பார்ப்பதற்காக நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி. சரி, இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அட்ரியாட்டிக் அப்படிங்கிற கடற்கரையில் இருக்கக்கூடிய ஸ்பிளிட் அப்படிங்கிற நகரத்தில் அது நங்கூரமிட்டு உட்காந்துருக்கு. நீயாடா போரில் போய் அத்தனை பேரையும் வெளுத்து வாங்க போகிறேன்னு நினச்சி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கனவு கண்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுமார் 200 கடற்படை வீரர்கள் தீயில இருந்து வெளியான புகையை சுவாசிச்சதுனால மட்டுமே நிறையா பேருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கோங்க, உடல் உபாதைகளை கவனித்து கொண்டு அடுத்ததாக போருக்கு தயாராகுங்கள், ஈரானிடம் அடி வாங்கிவிட்டு வாழ்வை முடித்து கொள்ளுங்கள். இதைத்தான் நான் சொல்லலைங்க, ஈரானுடைய ஐஆர்ஜிசி. நீங்கள் தரைப்படை அனுப்பிச்சிங்கன்னா இதான் உங்களுடைய நிலைமை, கடற்படை அனுப்பிச்சிங்கன்னாலும் வெளுத்து வாங்கி விட்டுருவோம் அப்படிங்கிறத மிரட்டி விட்டுருக்காங்க. இதான் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.